வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் ஒரு முக்கிய அதிரகசிய சந்திப்பு. இந்த சந்திப்பு மிகவும் ரகசியமாக இருந்ததால் ஒரு சில உயர் ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ராணுவ தளபதிகள் உட்பட கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே நேரம் மற்றும் இடம் தெரியும். அது நடந்தது ஜூன் 16ஆம் தேதி இஸ்ரேலுடனான ஈரானின் போரின் 4வது நாள். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் டெஹ்ரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு மலைச்சரிவின் 100 அடி கீழே உள்ள ஒரு தரையடி சுரங்க மண்டபத்தில் அவசர கூட்டத்திற்காக கூடியது. 3 நாட்களாக இடைவிடாத இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல் ஈரானை சுற்றியுள்ள ராணுவம் மற்றும் அரசு அணுசக்தி தளங்களை அளித்தது. மேலும் ஈரானின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளின் உயர் மட்டத்தை அளித்தது. அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசிக்கவே இந்த அவசர ரகசிய கூட்டம். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியான், நீதித்துறை மற்றும் உளவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த ராணுவ தளபதிகள் தனித்தனி கார்களில் வந்தனர். இஸ்ரேலிய உளவுத்துறையால் அவர்களை கண்காணிக்க முடியும் என்பதை அறிந்த அவர்களில் யாரும் மொபைல் போன்களை எடுத்து செல்லவில்லை. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்த போதிலும் கூட்டம் தொடங்கிய உடனேயே இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தரையடி சுரங்க மேல் 6 குண்டுகளை வீசின. 2 நுழைவு மற்றும் வெளியேறும் கதவுகளை குறிவைத்தன. தரையடி சுரங்கத்தில் இருந்த யாரும் கொல்லப்படவில்லை. பின்னர் தலைவர்கள் தரையடி சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தபோது குண்டு வெடிப்புகளில் கொல்லப்பட்ட சில காவலர்களின் உடல்களை கண்டனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை கொடுத்த பெயர் ஆபரேஷன் கிரேம் வெட்டிங் 2 அல்லது ஆபரேஷன் சிவப்பு திருமணம் 2. இந்த தாக்குதல் ஈரானின் உளவுத்துறை இயந்திரத்தை ஒரு பின்னடைவில் தள்ளியது. விரைவில் ஈரானிய அதிகாரிகள் ஒரு பேரழிவு தரும் பாதுகாப்பு குறைபாட்டை கண்டிருந்தனர். அது என்னவென்றால், இஸ்ரேலிய உளவுத்துறை கண்காணித்தது தலைவர்களை அல்ல, அவர்களது மெய்பாதுகாவலர்களை. ஈரானிய தலைவர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று வெளியே காத்திருந்த மெய்பாதுகாப்பாளர்களின் தொலைபேசிகளை ஹேக் செய்ததன் மூலம் இஸ்ரேலியர்களின் கூட்டம் நடக்கும் இடம், கலந்து கொள்ளும் ஆட்கள் பற்றி அறிந்து கொண்டது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட். மெய்பாதுகாவலர்களை இஸ்ரேல் கண்காணிப்பது குறித்து ஈரான் அறிந்திருக்கவில்லை. ஈரானிய மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி பல ஆண்டுகளாக ஈரானிய மெய்பாதுகாவலர்கள் கவனக்குறைவாக மொபைல் போன்களை பயன்படுத்தியதை இஸ்ரேலிய உளவுத்துறை அவதானித்து வந்தது. ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தளபதிகளை வேட்டையாடவும் இஸ்ரேலிய விமானப்படை ஜூன் போரின் முதல் வாரத்தில் ஏவுகணை மற்றும் குண்டுகளால் அவர்களை கொல்லவும் இந்த உளவு தகவல் முக்கிய பங்கு வகித்தது. ஈரானின் தற்போதைய அரசாங்கத்தில் தந்திரோபாயத்திற்கான துணைத் தலைவராக முன்னர் பணியாற்றியவரும் தற்போது டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர்களும் விரிவுரையாளராகவும் உள்ள ஹசான் கரீமி கூறிய போது, ஈரானிய மூத்த அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் தொலைபேசிகளை எடுத்துச் செல்லவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களின் மெய்பாதுகாவலர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தொலைபேசிகளை வைத்திருந்தனர். அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்குமாறு கூறப்பட்டிருக்கவில்லை. கொல்லப்பட்ட தளபதிகளில் பெரும்பாலானவர்கள் இருப்பிடம் இவ்வாறுதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறினார். மெய்காப்பாளர்களுடனான பாதுகாப்பு முறிவுகள் ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளும் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஈரானில் நாடு முழுவதும் உளவாளிகள் மற்றும் தகவல் கொடுப்போர்களை பயன்படுத்த இஸ்ரேல் நீண்ட காலமாக பெரும்பாலும் வெற்றிகரமான உளவு வலைப்பின்னலை அமைத்துக் உள்ளது. அது பல தடவைகள் ஈரானில் பேரழிவு விளைவை ஏற்படுத்தியது. மிக சமீபமாக மோதலை தொடர்ந்து ஈரானிய உளவுத்துறை ஈரானுக்குள்ளும் ஈரானிய அரசாங்கத்திலும் இருப்பதாக அஞ்சும் உளவாளிகளை வேட்டையாடுவதில் கவனம் செலுத்துகின்றது. ஈரானின் முன்னாள் துணை ஜனாதிபதியும் அமைச்சருமான மொஸ்தபா ஹஷேமி தபான் ஜூன் மாத இறுதியில் ஈரானிய ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவல் நமது நாட்டில் முடிவெடுக்கும் அதிகாரமுள்ள மிக உயர்ந்த நிலை நபர்கள் வரை எட்டியுள்ளது என்று கூறினார். அதில் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி கூட விதிவிலக்கு இல்லை. இந்த மாதம் ஈரான் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் மற்றொரு விஞ்ஞானியின் கொலைக்கு உதவியதாகவும் குற்றச்சாட்டின் பேரில் அணு விஞ்ஞானி ரூஸ்பே வாடியை தூக்கிலிட்டது. 3 மூத்த ஈரானிய அதிகாரிகளும் புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் உறுப்பினர்களும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவம், உளவுத்துறை மற்றும் அரசாங்க துறைகளை சேர்ந்த சுமார் 40 பேரை ஈரான் ஓசைப்படாமல் கைது செய்ததாகவோ அல்லது வீட்டு காவலில் வைத்ததாகவோ தெரிவித்தனர். அவர்களில் சிலர் மிக உயர் பதவிகளில் இருந்தனர். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடனான தொடர்பை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உளவு விளையாட்டுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல தசாப்த கால நிழல் போரின் தொடர்ச்சியான அம்சம். ஜூன் மாதத்தில் பல முக்கியமான ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகளை கொல்வதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது. இஸ்ரேல் எப்படி வெற்றி பெற்றது என்பதை இஸ்ரேலிய உளவுத்துறையின் வெற்றிகரமான ஊடுருவல் காட்டுகின்றது. 2022ஆம் ஆண்டின் இறுதியில் இருந்து இஸ்ரேல் மூத்த ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கண்காணித்து வந்தது. கடந்த அக்டோபர் மாதத்திலேயே அவர்களை கொல்ல முடிவு செய்தது. ஆனால் பைடன் நிர்வாகத்துடன் மோதலை தவிர்க்க தாமதப்படுத்தியது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து ஜூன் வரை இஸ்ரேலிய உளவுத்துறையால் தலை துண்டிக்கும் குழு என்று அறியப்பட்ட ஒரு குழு இஸ்ரேலுக்கு தெரிந்த ஈரானிய அணுசக்தி திட்டங்களில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளின் கோப்புகளையும் மதிப்பாய்வு செய்து யாரை கொல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்தது. முதல் பட்டியலில் 400 பேர்கள் இருந்தன. அதில் 100ஆக குறைக்கப்பட்டது.
இது முக்கியமாக 2018ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஈரானில் இருந்து திருடிய ஈரானிய அணுசக்தி காப்பகத்தில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இறுதியில் இஸ்ரேலியர்கள் 13 விஞ்ஞானிகளை குறிவைத்துக் கொண்டதாக ஈரான் கூறியது. தளபதிகளின் கொலை வரிசையில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் விமானப்படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாஜிசாதே முதல் இலக்காக இருந்தார் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறினார். இறுதியாக 2 நடவடிக்கைகளிலும் அடிப்படை யோசனை ஈரானின் 20 முதல் 25 மனித இலக்குகளை கண்டுபிடித்து தொடக்க தாக்குதலில் அவர்கள் அனைவரையும் கொல்வது. அதில் தவறவிடப்படும் நபர்கள் பின்னர் மிகவும் கவனமாக இருப்பார்கள். இதனால் அவர்களை தாக்குவது மிகவும் கடினமாகிவிடும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் அனைவரையும் ஒரே நேரத்தில் கொல்வது என்ற முடிவு செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானிய செய்தியாளர் ஒருவருடான காணொலி நேர்காணலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அஹ்மத் வாஹிடி ஈரானில் இஸ்ரேலிய உளவுத்துறை உளவாளிகளை கொண்டிருந்தாலும் அது மூத்த அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கண்காணித்து முக்கியமான கூட்டங்களின் இருப்பிடத்தை பெரும்பாலும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மூலம் தெரிந்து கொண்டதாக கூறினார். எதிரி தனது உளவுத்துறையின் பெரும்பகுதியை தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் மற்றும் மின்னணு தரவு மூலம் பெறுகிறார் என்று ஜெனரல் வாஹிடி கூறினார். அவர்கள் மக்களை கண்டுபிடிக்கவும், தகவல்களை பெறவும், அவர்களின் குரல்கள், படங்களை பெறவும், துல்லியமான செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி இடங்களை கண்டறியவும் முடியும். கடந்த காலத்தில் இஸ்ரேல் வெற்றிகரமாக செயற்பட்ட அடிப்படையில் மேலும் படுகொலைகள் நிகழும் என்ற அச்சத்தில் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மெய்காப்பாளர்களின் பெரிய குழுக்களை குறைப்பது உட்பட விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் ஈரானில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப் போன்ற மொபைல் போன் செய்தியிடல் பயன்பாடுகளை பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்தார். இஸ்ரேல் கண்டுபிடித்து அந்த மெய்காப்பாளர்கள் செல்போன்களை எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களில் அவர்களிடமிருந்து இடுக்குகளையும் கூட செய்தனர். இவ்வளவு அதிகமான மெய்காப்பாளர்களை பயன்படுத்துவது ஈரானியர்களின் ஒரு பெரிய பலவீனமே. எம்மால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் அணுவிஞ்ஞானிகளின் நடமாட்டத்தை இஸ்ரேல் அவர்களின் மொபைல் போன்கள் மூலம் கண்காணித்து வருவதாக ஈரானிய அதிகாரிகள் நீண்ட காலமாக சந்தேகித்தனர். கடந்த ஆண்டு லெபனானில் ஹெஸ்புல்லா உறுப்பினர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான பேஜர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டுகளை இஸ்ரேல் வெடிக்க செய்த பின்னர் முக்கியமான வேலைகளில் இருக்கும் அதன் பல அதிகாரிகளின் ஸ்மார்ட் போன்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தியிடல் செயலிகளை பயன்படுத்துவதை ஈரான் தடை செய்தது. ஈரானின் மூத்த ராணுவ தளபதிகள், அணுவிஞ்ஞானிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் இப்போது ஸ்மார்ட் போன்களை முழுமையாக பயன்படுத்த முடியாது. மூத்த அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் மற்றும் அணுவிஞ்ஞானிகளை பாதுகாப்பது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையில் உள்ள அன்சார் அல் மக்தி எனப்படும் ஒரு உயரடக்கு படைப்பிரிவின் பொறுப்பாகும். ஈரானில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் நியமிக்கப்பட்ட அன்சார் அல் மக்தியின் தளபதி இளைய தளபதிகளில் ஒருவரான ஜெனரல் முகமது ஜவாத் அசாடி. போரின் முதல் நாளில் அவர்கள் கொல்லப்படுவதற்கு குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பே இஸ்ரேல் அவர்களை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஜெனரல் அசாடி தனிப்பட்ட முறையில் பல மூத்த தளபதிகள் மற்றும் உயர் அணு விஞ்ஞானி முகமது மெக்தி தெக்ராஞ்சி ஆகியோரை எச்சரித்ததாக 2 மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டு பாதுகாப்பு விவரங்களின் குழு தலைவர்களுடன் ஒரு கூட்டத்தையும் அவர் கூட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். செல்போன் தடை ஆரம்பத்தில் அதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் தளபதிகளை பாதுகாக்கும் பாதுகாப்பு படையினருக்கு நீடிக்கப்படவில்லை. போரின் முதல் நாளில் இஸ்ரேலின் படுகொலை அலைக்கு பின்னர் அது மாறியது. மெய் பாதுகாவலர்கள் இப்போது வாக்கி டோக்கிகளை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். விஐபிக்களுடன் பயணிக்காத குழு தலைவர்கள் மட்டுமே செல்போன்களை எடுத்துச் செல்ல முடியும். அயத்துல்லா கமேனியின் உயர் ராணுவ ஆலோசகரான, அரசியல் மற்றும் ராணுவ ஆய்வாளரான ஹம்சே சபாஃபி ஈரானை விட இஸ்ரேலின் தொழில்நுட்ப மேன்மை ஈரானுக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். ஈரானுக்கு பாதுகாப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதன் நெறிமுறைகளை மாற்றியமைத்தல் மற்றும் உயர்மட்ட உளவாளிகளை கைது செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தல் உட்பட கடினமான முடிவுகளை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் கூறினார். இந்த அச்சுறுத்தலை கண்டறிந்து தீர்வு காண நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். எங்களிடம் ஒரு பெரிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பிழை உள்ளது. இந்த ஓட்டையை சரி செய்வதை விட அவசரமானது வேறு எதுவும் இல்லை என்று திரு சபாஃபி ஒரு தொலைபேசி பேட்டியில் கூறினார். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இந்த மாதம் ஒரு அறிக்கையில் 23 மூத்த அதிகாரிகள் மீதான இஸ்ரேலிய படுகொலை முயற்சியை முறியடித்ததாக கூறினார். ஆனால் அவர்களின் பெயர்கள் அல்லது அவர்களின் பதவிகள் பற்றிய விவரங்களை வழங்கவில்லை. மொசாட்டுக்காக உளவு பார்த்ததாகவும் ஈரானை சுற்றியுள்ள குறைந்தது 11 மாகாணங்களில் கள மற்றும் ஆதரவு ஆபரேட்டர்களாக பணியாற்றியதாகவும் குற்றச்சாட்டில் 21 பேரை பாதுகாப்பு படையினர் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிவப்பு திருமணம் 2 ஏற்படுத்திய விளைவு என்ன? பெரும்பாலும் மனோதத்துவம், பயமுறுத்தல் தான். எங்களால் உங்களை எந்த இடத்திலும் தாக்க முடியும் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் சுரங்க பாதையை அளித்தது. அது விரைவில் இடிபாடுகள், புகை மற்றும் தூசியால் நிரம்பியது.
அத்துடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று பின்னர் வெளிவந்த தகவல்களும் தெரிவிக்கின்றன. ஈரானிய ஜனாதிபதி திரு பெசஸ்கியான் இடிபாடுகள் வழியாக ஒரு குறுகிய திறப்பை கண்டார். அங்கு ஒளி மற்றும் ஆக்சிஜனின் ஒரு சிறிய துளி உள்ளே வந்தது என்று அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார். ஜனாதிபதி தனது வெறும் கைகளால் இடிபாடுகளை தோண்டி இறுதியில் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக ஊர்ந்து செல்ல போதுமான இடத்தை உருவாக்கியதாக 3 மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். திரு பெசஸ்கியான் காலில் சிறு காயமடைந்தார். உள்துறை அமைச்சர் சுவாச கோளாறுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரே ஒரு துளை மட்டுமே இருந்தது. காற்று வருவதை கண்டோம். நாங்கள் மூச்சு திணற மாட்டோம் என்று தெரிந்து கொண்டோம். வாழ்க்கை அந்த நொடியில் தங்கியிருந்தது என்று திரு பெசஸ்கியான் சமீபத்தில் மூத்த மதகுருமார்களுடனான சந்திப்பில் தாக்குதலை விபரித்தார் என்று ஈரானிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை கொல்வதில் வெற்றி பெற்றிருந்தால் அது நாட்டில் குழப்பத்தை உருவாக்கி இருக்கும் என்று அவர் கூறினார். அவரது கூற்றுப்படி ஈரானியர்கள் தமது அரசாங்கத்தின் நம்பிக்கையை இழந்திருப்பார்கள். ஈரானிய ஜனாதிபதி திரு பெசஸ்கியான் இப்போது அப்படியான ஒரு தாக்குதல் ஏமனில் நடந்ததை பார்த்திருப்பார். இஸ்ரேலிய தாக்குதலில் ஹவுதி பிரதமர் மற்றும் 8 அமைச்சர்கள் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது ஹவுதி இயக்கம். ஹவுதிகள் மேலும் கூறிய போது தாக்குதலில் சிக்கிய மேலும் பல அமைச்சர்கள் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் பலர் உயிர் ஆபத்தில் உள்ளனர். ஹவுதிகளுக்கு ஆயுத சப்ளை செய்வது திரு பெசஸ்கியான் ஜனாதிபதியாக உள்ள அதே ஈரான் தான். ஈரானிய கடம்போக்காளர்களுக்கு மத்தியில் ஈரானிய ஜனாதிபதி திரு பெசஸ்கியான் மென்போக்கானவராகவும் எளிமையானவராகவும் கருதப்படுகிறார். ஈரானின் நாட்டு மக்களுக்கு போதிக்கும் அதிகாரத்தில் சுப்ரீம் தலைவர் இருக்கின்றார். தீவிரவாதத்திற்கு துப்பாக்கி தூக்கியவர்களின் முடிவு அந்த துப்பாக்கியால் தான் என்பதை ஈரானிய ஜனாதிபதி திரு பெசஸ்கியான் தனது சுப்ரீம் தலைவருக்கு போதிக்க வேண்டிய நேரம் இது. திரு பெசஸ்கியானின் காலில் ஏற்பட்ட சிறு காயத்திற்கு பரபரப்பு மீடியா யூடியூப் சேனல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.